ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம திருவம்பாவையில் என்ன பண்ணுறோம்? எத்தனாவது பாட்டு படிக்கலாம்? 12வது பாட்டு படிக்கலாமா? ஓகேவா? இப்போ 12வது பாட்டு நான் ஒவ்வொரு லைனாக சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருப்பி சொல்கிறீங்க. சரியா? எடுங்க பார்க்கலாம். ஈஸியாக இருக்கா? படிக்க முடியுறதா? கனை திளங்கற்றெருமை கன்று கிறங்கி நிலைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நல்லா நிமிர்ந்து உட்காந்தாதான் நல்ல பாட்டு வரும். சரியா? எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. பனித்தலை வீழனின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். புரியுதா? இது பாட முடியும்ல உங்களால்? இப்போ சொல்கிறேன், இந்த அர்த்தம் சொல்கிறேன். இளங்கன்றுகளுடைய எருமை கூட்டங்கள் கனைத்தது கேட்டு, கனைத்ததுன்னா அப்படின்னு அம்மான்னு கூப்பிடும். கனைக்கிறது மனுஷன்னா மாடுகளான அம்மா அப்படின்னு அடித்தொண்டையில் கத்தும். அதை கேட்டுட்டு அம்மாயின் அலரும் கன்றின் மீது இரக்கம் உற்று தன் மடியில் கன்று ஊட்டுதலுக்காக எண்ணி தன்னோட மடியில் பால் குடிக்கிறதே நினச்சிட்டு என்ன பண்ணுறது? மடியின் வழியே இடைவிடாது பால் பெறுகின்றன. அப்போ தன்னோட மாட்டோட மடியிலேருந்து பால் அப்படி சுரக்குது. நேற்றுக்கு இந்த கதை சொன்னேன்ல உங்களுக்கு, புரியுதா? இந்த பால் கீழே விழும்போது அந்த மாடு அப்படி இப்படி நிற்கும்போது அந்த இடமெல்லாம் சேராகின்றது. சரியா? ஈரமாகிறது, சேராகிறது. அத்தகைய செல்வத்தை உடையவனின் தங்கையே, அந்த மாதிரி செல்வம் உங்கள் அண்ணனுக்கு இருக்கு. அவருடைய தங்கை மார்கழி மாதத்துக்கு பணியானது எங்கள் தலையில் விழுமாறு உன் இல்லத்து வாசலில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? உன் இல்லத்து வாசல் நின்றுட்டு கூரையை பிடித்து கொண்டு நிற்கிறோம். கூரை கிட்டையாக இருக்கும். அந்த காலத்துலலாம் கையட்டுனா பிடிக்கிற மாதிரி இருக்கும். கூரையை பிடிச்சிட்டு நாங்கள்லாம் நிற்கின்றோம். அப்போது தன் மனைவியை பிரிந்து விட்டான். யார்? ஸ்ரீராமன். ராமாயண கருத்தில் தன் மனைவி சீதையை பிரிந்து விட்டோன்னே என்ன பண்ணினார்? வேகமாக போய் ராவணனை கொன்ற உள்ளத்து இனிய ராமனை புகழ்ந்து, அந்த மனைவி பேரில் அவ்வளோ பிரியங்கிறதுனால ராவணனை கொன்றாரு. அவருடைய உள்ளம் இனிய, அவருடைய உள்ளம் மகிழ்விக்கும் விதத்தில் நாங்கள் ராமனை புகழ்ந்து நாங்கள் பாடுகிறோம். அந்த வாய் திறந்து நீ இந்த பாட்டு கேட்டு நீ பேசவும் இல்லை, இனியாவது எழுந்திரு. இது என்ன பேருறக்கம்? நாங்கள் இங்கு நிற்பது அனைவராலும் அறிந்தாயிற்று. நாங்கள் இங்கே ஒன்று இப்படி டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன இப்படி கூப்பிடுறீங்க, அது தூங்கட்டுமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி என்ன உனக்கு தூக்கம், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த பாட்டை நீங்கள் ஒரு முறை
மொத்தமாக பாடுறீங்களா எல்லாம் சேர்த்தி? சரி கண்ணு பாடுங்க. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழனின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்ட மனத்து கிளியானை பாடமும் நீ வாய்த்திரவான் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். புரியுதா? ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓகேவா? நீ அடுத்த பாட்டு நாளைக்கு பாடலாம். வைரம் ராம்